this is Jasmine. என்ன நிபோஷ் ஐஜிசி எக்ஸாம் எழுத போறியா? அதெல்லாம் எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? உன்னாலெல்லாம் பாஸ் கூட பண்ண முடியாது. எதுக்கு தேவையில்லாமல் ரிஸ்க் எடுக்கிற? இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நிபோஷ் ஐஜிசி எக்ஸாம் எப்படி ஈஸியாக பாஸ் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு உங்களோட ஹார்ட் ஒர்க்கோட சேர்ந்து கொஞ்சம் ஸ்மார்ட் ஒர்க் இருந்தால் போதும். இதுக்கு நான் சொல்கிற டிப்ஸை நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாலே நிறைய மார்க்ஸில் ஐஜிசி பேப்பரை ஈஸியாக பாஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஐஜிசி எக்ஸாமில் IG1 ஓப்பன் புக் எக்ஸாம் இருக்குது, IG2 ரிஸ்க் அசஸ்மெண்ட் இருக்குது, அப்புறம் க்ளோசிங் இன்டர்வியூ இருக்குது. இப்போ நாம் IG1 அதாவது இந்த ஓப்பன் புக் எக்ஸாமை எப்படி நல்ல மார்க்ஸில் பாஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். IG2 ரிஸ்க் அசஸ்மெண்ட்க்கும் க்ளோசிங் இன்டர்வியூக்கும் செப்பரேட் வீடியோஸ் நெக்ஸ்ட் வீக் வரும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம போடுற எல்லா வீடியோஸையும் தொடர்ந்து பாருங்கள். ஈஸியாக நிபோஷ் எக்ஸாமை கிளியர் பண்ணலாம். IG1 எக்ஸாம் அப்படின்னா நமக்கு 24 hours டைம் கொடுத்துருவாங்க. இதுதான் எக்ஸாம் டியூரேஷன். கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்கும்னா, ஒரு சினாரியோ கொடுத்துருப்பாங்க, அதை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த சினாரியோவை நல்லா ரீட் பண்ணி அதை பேஸ் பண்ணி கேட்டிருக்க கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும். இதுக்கான டைம் 24 hours. ஸோ இதுதான் கொஸ்டின் பேட்டர்ன். ஸோ இந்த எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு நான் உங்களுக்கு கொஞ்சம் டிப்ஸ் சொல்லித்தரேன். நம்ம இந்த நிபோஷ் IG1 எக்ஸாமை 2 ப்ரிப்பரேஷனாக பிரிக்கலாம். ஒன்று எக்ஸாமுக்கு முன்னாடி பண்ணுற ப்ரிப்பரேஷன், ரெண்டாவது டியூரிங் எக்ஸாமினேஷன், அதாவது எக்ஸாம் அப்போது பண்ணுற ப்ரிப்பரேஷன். ஃபர்ஸ்ட்டு எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இன்ஸ்டியூட் சைடில் இருந்து மெட்டீரியல்ஸ் கொடுப்பாங்க. அது ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல்ஸாக இருக்கணும். சும்மா சப்ஜெக்ட்ஸ் மட்டும் வச்சு ஒரு ஜெராக்ஸ் கொடுக்குறாங்கன்னா அதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்காதுங்க. நிபோஷோட ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல்ஸாக இருக்கணும். அப்போ தான் நிபோஷ் கொடுக்குற டாபிக்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ண முடியும். இதை டைரக்ட் லேர்னிங் பார்ட்னரால் மட்டும்தான் கொடுக்க முடியும். ஏன்னா அவங்களால மட்டும்தான் இதை பர்ச்சேஸும் பண்ண முடியும். நீங்கள் நம்ம இன்ஸ்டியூட் வந்தீங்கன்னா இந்த மெட்டீரியல்ஸ் எப்படி இருக்குது, இதில் என்ன டாபிக்ஸ் கவர் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். இதில் IG1க்கு 4 எலமெண்ட்ஸ் இருக்கும், அதாவது 4 சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். இது கிளியராக படிச்சுக்கணும். அதாவது இதை நீங்கள் பிளைண்டாக மனப்பாடம் பண்ணக்கூடாது. ஆனால் ஒரு டாப்பிக்லையும் என்ன சொல்ல வராங்கன்னு தெரிஞ்சிருக்கணும். IG1 ஓப்பன் புக் எக்ஸாம் தான், அது எல்லாருக்கும் தெரியும். ஸோ எக்ஸாம் எழுதுகிறப்போ டாபிக்ஸ் எங்கே இருக்குன்னு தேடக்கூடாது. கொஸ்டினில் ஒரு டாபிக் வருதுன்னா அது புக்கில் எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்காக உட்காந்து டாபிக்ஸும் பேஜ் நம்பரும் மனப்பாடம் பண்ணக்கூடாது. இது ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வந்துடும். அது எப்படின்னா, நீங்கள் அட்டென்ட் பண்ணுற கிளாஸ்லையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுலையும் தான் இருக்குது. உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிற ட்ரைனர் எந்த அளவுக்கு ஃபோக்கஸ்ஃபுல்லாக எடுக்கிறாங்க அப்படிங்கிறதுல தான் நீங்கள் இந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு புரிஞ்சிக்க போகிறீங்க அப்படின்னு இருக்குது. ஸோ ஒரு இன்ஸ்டியூட்டில் மெட்டீரியல்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு சொன்னனோ அதே மாதிரி ட்ரெயினர் கூட ரொம்ப முக்கியம். நம்ம இன்ஸ்டியூட்டில் கிளாஸஸை ப்ரீ ட்ரைனிங், மெயின் ட்ரைனிங் அப்படின்னு 2 செஷனாக கொடுக்குறோம். ஸோ யார் இந்த ட்ரைனிங் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிபோஷோட அப்ரூவ்டு ட்ரெயினர், 32 years ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ட்ரெயினர், ஐடிப் முடித்த நிபோஷ் பேப்பரை எவாலுவேட் பண்ணக்கூடியவங்க தான் நம்ம ட்ரெயினர். ஒரு நிபோஷ் பேப்பர் கரெக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு ட்ரெயினரால் தான் நிபோஷோட ஆன்சர் பேப்பர் எப்படி இருக்கணும்னு கரெக்டாக சொல்லித்தர முடியும். ஸோ இது எல்லா இன்ஸ்டியூட்லேயும் பாசிபிளானு கேட்டிங்கன்னா கிடையாது. நம்ம IRSC சேஃப்டி இன்ஸ்டியூஷனில் மட்டும்தான் இந்த மாதிரி அப்ரூவ்டு ட்ரெயினரை வச்சு கிளாஸ் எடுக்கிறோம். மற்ற இன்ஸ்டிடியூட்டில் ஜஸ்ட் நிபோஷ் பாஸ் பண்ண பழைய கேண்டிடேட்ஸ் வச்சு கிளாஸ் எடுக்கிறாங்க. ஸோ நீங்கள் இது தெரிஞ்சுக்காமல் ஏதோ ஒரு இன்ஸ்டியூட்டில் போய் ஜாயின் பண்ணி ஏமாந்துடாதீங்க. ஸோ இந்த கிளாஸஸ் முடிக்கும் போதே நீங்கள் எல்லா டாபிக்ஸ்லையும் கிளியராக இருப்பீங்க. இது கூடவே உங்களுக்கு அடிஷ்னல் மெட்டீரியல்ஸும் கொடுப்பாங்க. ஸோ இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ டோட்டலாக நிபோஷோட நார்ம்ஸ் படி மினிமம் 80 hours ஸ்டடி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இதை நம்ம இன்ஸ்டிடியூட்டில் ஸ்டூடெண்ட் கோஆப்ரேஷனோட பெஸ்ட்டாகவே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இப்போ நமக்கு என்ன படிக்க போகிறோம், எப்படி படிக்க போகிறோன்னு தெரிஞ்சாச்சு. அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸாக நடந்த லாஸ்ட் 5 எக்ஸாம்ஸோட கொஸ்டின் பேப்பரை ரெடி பண்ணணும். இந்த எக்ஸாம் மாதம் நடக்கும். ஸோ நம்ம லாஸ்ட்டாக நடந்த 5 எக்ஸாம்ஸோட கொஸ்டின் பேப்பரை மட்டும் கலெக்ட் பண்ணணும். இது நம்ம இன்ஸ்டியூட் சைடில் இருந்து கொடுப்பாங்க. ஸோ இது நம்ம இன்ஸ்டியூட்டில் படிக்கிற பசங்களுக்கு கஷ்டம் இல்லை, நாங்களே கொஸ்டின்ஸ் கொடுத்துருவோம். அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொஷினை நீங்கள் எக்ஸாமாக எழுதி பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஒரு கொஷின் எடுத்து அந்த சினாரியோவை நல்லா ரீட் பண்ணுங்கள். நல்லாவே டைம் எடுத்து ரீட் பண்ணுங்கள். அப்புறமா அதில் கேட்டிருக்க கொஷினுக்கு ரிலவெண்ட்டான ஆன்சரை நம்மளோட புக்ஸ், மெட்டீரியல்ஸ், அப்புறம் இன்டர்நெட், இந்த மாதிரி எல்லா சோர்ஸையும் யூஸ் பண்ணி எழுதுங்க. ஃபஸ்ட் டைம் ஒரு எக்ஸாம் எழுதுகிறப்போ 2 days ஆகலாம், 3 days கூட ஆகலாம். அது டிபெண்ட்ஸ் அப்பான் த ஸ்டூடெண்ட்ஸ் கெப்பாசிட்டி. ஒன்றுமே தப்பு இல்லைங்க. இப்போ வரக்கூடிய அடுத்த ஸ்டெப் தான் ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு.
நீங்கள் எழுதின இந்த மாக் எக்ஸாமை உங்கள் ட்ரெயினர்கிட்ட கொடுத்து கரெக்ட் பண்ணுவீங்க. அப்போ தான் உங்களுக்கு என்ன கொஸ்டினுக்கு என்ன மாதிரி பாயிண்ட்ஸ் எழுதியிருக்கீங்க, என்ன மாதிரி எழுதக்கூடாது, நீங்கள் எந்த இடத்துல லேகிங்காக இருக்கீங்க, அதை எப்படி கரெக்ட் பண்ணணும், இது எல்லாமே சொல்லி தருவாங்க. அதுவும் ஒரு நிபோஷ் எக்ஸாமுக்கு கரெக்ஷன் போகிற ட்ரெயினர் கரெக்ட் பண்ணால் இன்னும் பர்ஃபெக்டாக இருக்கும். நம்ம ஐஆர்எஸ்சி இன்ஸ்டிடியூட்டில் மாக் எக்ஸாம் எல்லாமே இப்படி நிபோஷ் பேப்பர் கரெக்ட் பண்ணுற ட்ரெயினர் வச்சு தான் கரெக்ட் பண்ணுறோம். பட் எல்லா இன்ஸ்டியூட்லேயும் அப்படி கிடையாது. இந்த மாதிரி ஒரு 4 இல்லை 5 எக்ஸாம் எழுதுனீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 or 3 days எடுத்த நீங்கள் வித்தின் 1 day, அதாவது 24 hours எப்படி எக்ஸாம் எழுதி முடிக்கணும்னு நல்லாவே ட்ரெயின் ஆயிடுவீங்க. இதை விட முக்கியம் என்னென்னா, எந்தெந்த சோர்ஸில் என்னென்ன டாபிக் பர்ஃபெக்டாக இருக்குது, எப்படி அதை ரெஃபர் பண்ணி செனாரியோக்கு ஏற்ற மாதிரி ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு ஒரு நல்ல ப்ரிப்பரேஷன் உங்களுக்கு வந்துடும். ஸோ இது எக்ஸாம் டைமில் நீங்கள் ஈஸியாக மெட்டீரியல்ஸ், புக்ஸ், இன்டர்நெட் இதெல்லாம் ரெஃபர் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த டாபிக் புக்கில் எங்கே இருக்குன்னு தெரியும். எதை பற்றி கேட்டாலும் உங்களால் ஈஸியாக எங்கே வேணால் ரெஃபர் பண்ண முடியும். இன்டர்நெட்டில் நிறையாவே சர்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ எந்த வெப்சைட்டில் எதை பற்றின இன்ஃபர்மேஷன் கிளியராக இருக்கும் அப்படிங்கிறதுல நீங்கள் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. ஏன்னா கிட்டத்தட்ட இந்த 5 எக்ஸாம்ஸ்லையே நீங்கள் உங்கள் மெயின் எக்ஸாமோட 80% கவர் பண்ணியிருப்பீங்க. ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது எந்த டாப்பிக்கு எந்த லிங்க்கில் பெஸ்ட் இன்ஃபர்மேஷன் இருக்கோ அதெல்லாம் தனியாக வேர்டில் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ எக்ஸாம் டைமில் உங்ககிட்ட புக்ஸ் இருக்கும், அடிஷ்னல் மெட்டீரியல்ஸ் இருக்கும், இந்த மாதிரி முக்கியமான இன்டர்நெட் லிங்க் இருக்கும். ஸோ இது இவ்வளவும் நீங்கள் எக்ஸாம் முன்னாடி பண்ண வேண்டிய ப்ரிப்ரேஷன். ஸோ இதுக்கு இன்ஸ்டியூட் சைடில் இருந்து உங்களை எப்படி மோல்டு பண்ணுறாங்க, என்கரேஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எங்களோட பெஸ்ட்டை எங்கள் கேண்டிடேட்ஸ்க்கு நாங்கள் கொடுக்குறோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் டியூரிங் எக்ஸாம், அதாவது எக்ஸாம் டைமில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். தொடர்ந்து இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.